மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து மிகவும் வலுவாக ஆபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் மீனராசிக்காரர்களுக்கு சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் இணைந்து வலம் வருகின்றன. 5ஆம் இடத்தை தங்களது சப்தம பார்வையால் 5 கிரகநிலைகளும் பார்ப்பதோடு மட்டுமல்லாது 5 கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தை வெளிப்படுத்தும் இந்த வேலை என்பது அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஒரு பொற்காலம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதால் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள். 5 கிரகங்கள் மிக வலுவாக ஒன்றிணைந்திருக்கும் இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்ய போகிறது. ஏனென்றால் இந்த 5 கிரகமும் அடுத்தடுத்து பல மாறுதலை சந்திக்க இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சந்திரன் உடனடியாகவே மாறுதலை சந்திக்கிறார். அதற்கு பிறகு மற்ற கிரகநிலைகள் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு கும்ப ராசிக்கு மாறுகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு உறுதியாகவே வழிவகை செய்கிறது. அது மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. யார் நினைத்தாலும் உறுதியாகவே தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் சனியின் ஆட்சி வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய இந்த 5 கிரகநிலைகளும் அப்படிப்பட்ட மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த வேளையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுப்பாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி எளிதில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதே போன்று வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது. மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி பல சங்கடங்களை உங்களது வாழ்வில் இருந்து விலக்கி சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் நேரமாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனும் இங்கு வலுவாக வெற்றிருக்கிறார். முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் ஒன்றிணைந்து சனியின் ஆட்சி வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை முக்கூட்டு கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் ஏற்படுத்த அது மட்டுமல்லாது அமாவாசை முடிந்ததற்கு பிறகு மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சந்திரனும் அங்கு இணைந்திருக்கிறார். சந்திரன் மிக விரைவில் துரிதமாக அந்த இடத்தை விட்டு மாறுகிறாருங்க. சனியின் ஆட்சி வீடான மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்குள் நுழைய போகிறார். அதை தொடர்ந்து மீனம், மேசம் என பல இடங்களில் வலம் வர போகிறார். இருந்தாலும் 5 கிரகங்களில் ஒன்றாக சந்திரனும் இணைந்திருப்பது சனியின் ஆட்சி வீட்டை வலுப்படுத்துவது பல அதிரடியான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த 4 கிரகநிலைகளை தவிர 5வதாக மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார். செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் அங்கு உச்சபலம் பெற்றிருப்பதால் 5 கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய வேளையில் அவர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று வலம் வரும் வேலை என்பது பல சிரமங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்றுத்தரும் ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த
வேலையை மாற்றி கொடுக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கும் இந்த வேலை என்பது உறுதியாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாயால் அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிச்சயமாக உண்டு. கடன் சுமை குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல மங்களகரமான காரியங்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும். சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் பொன்னான தருணமாகவும் அற்புதமான நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபலம் பெற்றிருக்கும் செவ்வாயுடன் இணைந்திருக்கும் கிரகநிலைகளும் பலம் பொருந்திய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் இந்த 5 கிரகநிலைகளும் ஒன்றிணைந்து அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இதே அமைப்பில் குரு பகவான் மிக வலுவாக மிதுன ராசியில் வலம் வருகிறாருங்க. மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார் குரு பகவான். எனவே குருவின் அமைப்பு துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு பல நல்ல வாய்ப்புகளை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறது. சனி பகவான் மீன ராசியில் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறார். திருக்கணிதத்தின்படி வாக்கியத்தின்படியும் முழுமையாக மிக விரைவில் அமர போகிறார். எனவே சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் வலம் வருவதால் பல நல்ல மாற்றங்கள் உண்டு. நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து விரைவாக முன்னேற்றத்திற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது. எனவேதான் 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருக்கும் இந்த வேளையில் அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தானாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் 5 கிரகநிலைகள் வலம் வருவதோடு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் லாபம் உயரும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிக்கல்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட துவக்கத்திலிருந்தே பல நல்ல மாற்றங்களை 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து லாபத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது அதை தொடர்ந்து பல இடங்களுக்கு மாறினாலும் இந்த தருணத்தில் வானில் நடைபெறும் அதிசய நிகழ்வால் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. பல மடங்கு லாபம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்வதால் பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் நெருக்கடிகளும் முற்றிலுமாக விலகும். எதை செய்தாலும் மிக சிறப்பான முறையில் செய்து முடிக்க முடியும். கடன் நெருக்கடிகள் விலகும். திடீர் அதிர்ஷ்ட யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மனக்குழப்பமும் பல்வேறு வகையான சிக்கல்களும் விலகி உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை நிறைவாக பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைய போகிறது. எனவே நினைப்பதை விட இரட்டிப்பு நன்மையும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது வேலை பளு குறையும். 7.5 சனி காலகட்டம் என்றாலும் கூட இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சி, லாபம் தரக்கூடிய வகையிலும் நிரந்தர தொழில், கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்ட வளர்ச்சி, மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் பெரிய அளவில் செல்வாக்கு உயர்தல் என அனைத்து காரியங்களிலும் மிக அற்புதமான வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல நெருக்கடிகளை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மக்கள் பெரிதும் விரும்பி எதிர்பார்க்கக்கூடிய பல நலத்திட்டங்கள் இந்த தருணத்தில் செயல்படுத்தக்கூடிய
பெறக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரெட்டிப்பு நன்மை உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் விலகி தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும் தருணமாக இந்த வேலை நிச்சயம் அமையும்.